Today's topic is voltage divider equation and current divider equation. These two equations are very useful to solve the network problems. We will work out some problem, we will understand the concept. இன்னைக்கு ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ரிகார்டிங் மெக்கேலே. இந்த மெக்கேலே வந்து அப்பாயிண்ட் பண்ணது 1834ல பெனடிக்ட் பிரபு அப்படிங்கிறவர் தான் அப்பாயிண்ட் பண்றாரு. இந்த எஜுகேஷன் இந்தியாவில் ஹவு டு இன்ட்ரோடியூஸ் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு அவர் தான் ஹெட். அவர் ஒரு 4 months ரிசர்ச் பண்ணி 267 பேஜுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. மெக்கேலே வந்து ஒரு ஃபெனாட்டிக்கா இருக்கிறார், ஒரு லாங்குவேஜ் ஃபெனாட்டிக். அதாவது இங்கிலீஷ் தான் பெஸ்ட், இந்தியன் லிட்ரேச்சர், இந்தியன் கல்ச்சர், அரேபியன் லிட்ரேச்சர், அரேபியன் கல்ச்சர்லாம் ஒர்ஸ்ட். அது நாட் ஈக்குவல் டு ஒரு ரேக்ல, பிரிட்டன்ல உள்ள லைப்ரரியில ஒரு ரேக்குக்கு ஈக்குவல் கூட கிடையாது அப்படிலாம் வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரீஜனல் லாங்குவேஜஸ்ல புக்ஸை பிரிண்டே பண்ணக்கூடாது, இமீடியட்டா அதை பேன் பண்ணுங்க, ஒன்லி பிரிண்டட் இங்கிலீஷ் புக்ஸ், இந்தியன்ஸுக்கு இங்கிலீஷ் தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து அவன் பெஸ்ட் ஸ்லேவா இருப்பான். அதனால அவர் ஒரு திட்டம் போட்டு கொடுத்தாரு. Still we are following Mekele education system. In the year 1882ல இது செகண்ட் இன்ஃபர்மேஷன். வில்லியம்ஸ் ஹண்டர் அவர் கமிஷன், ஒரு கமிஷன் ஒன்று பிரிட்டன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுது, பிரிட்டிஷ்ல வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க, இந்தியாவில் அப்பாயிண்ட் பண்ணி இந்த சிஸ்டத்தை எப்படி எவாலுவேட் பண்றது, எஜுகேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. அப்போ வந்து குவார்டர்லி எக்ஸாமினேஷன், ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன், ஆனுவல் எக்ஸாமினேஷன் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அப்படிங்கிறப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இன்டெலிஜென்ட்டா மைக்கேல்சன் ஹாலிடேஸ் அது வந்து குவார்டர்லி எக்ஸாமினேஷன், கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன், சம்மர் ஹாலிடேஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் அவர் தான். தட் இஸ் ஹிஸ் நேம் இஸ் வில்லியம்ஸ் ஹண்டர். இந்த கமிஷன் வந்து ரிப்போர்ட் கொடுத்து ஸ்டில் வி ஆர் குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு. வேர்ல்ட்லயே பெஸ்ட் எஜுகேஷன் உள்ள கண்ட்ரிஸ் வந்து ரெண்டு. ஒன்று வந்து பின்லாண்ட், இந்த நோக்கியா செல்போன் தயார் பண்ற பின்லாண்டு, இன்னொன்று வந்து கியூபா. அந்த ரெண்டு கண்ட்ரிலையுமே அங்க உள்ள ஒரு டீச்சர்ஸ் வந்து ஒரு ஈக்குவலா ஒரு IAS ஆபீசர் மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு இருக்கு. This information is available இந்த யாருடைய வகுப்பறை அப்படின்னு ஆயிஷா நடராஜன் ஒரு எழுதியிருக்கிறார். வெரி எக்ஸலன்ட் புக். குறிப்பா டீச்சிங் ஃபீல்டில் உள்ள எல்லாருமே அந்த புக்கை படிக்கணும். இதுக்கு பிளென்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஒரு பெரிய ரிசர்ச் ரிப்போர்ட் மாதிரி இருக்கு, ஒரு எக்ஸலன்ட் புக். பட் அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆயிருக்கான்னு தெரியல. குறிப்பா தமிழ் பீப்புள் வந்து என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட் அதை வாங்கி படிக்கலாம். பிளிப்கார்ட்ல பாரதி புத்தகாலயம் அப்படிங்கிற புத்தகாலயத்துல தான் போட்டிருக்காங்க. Now we'll see the voltage divider equation. Here two resistors R1 and R2 are connected in series. In series circuit current is constant, therefore I is constant. So current through in the R1 resistance is same in the R2 resistance. Generally what we will do, first we will find the current. I is equal to V by R, that is R1 plus R2, V by R1 plus R2. So what is the voltage drop across R1? V1 is equal to I into R1. So I can rewrite like this, V into, that is I is equal to V by R1 plus R2. Therefore V into R1 divided by R1 plus R2. Similarly I write V2 is equal to V into R2 divided by R1 plus R2. So once I know the voltage, I can easily find what is the voltage drop in the other resistor. So let us see the simple example. So the voltage drop V is equal to V1 plus V2. I can write V is equal to V into R1 by R1 plus R2 plus V into R2 divided by R1 plus R2. V is the supply voltage. V1 and V2 is the voltage drop in the resistance R1, resistance R2. According to Kirchhoff's voltage law, these two voltages, sum of these two voltages must be equal to the supply voltage. Now the supply voltage is 30 volts. 1 ohm, the first resistance is 10 ohms, second resistance is 20 ohms. The total resistance is 30, therefore I is equal to 1 amps. 30 by 30, that is 1 amps. Now what is the voltage drop? This is 10 volts, this is 20 volts. What is the voltage divider equation? V into R1 divided by R1 plus R2.
simply 30 into 10 divided by 30 is equal to 10 volts. And V2 is equal to V into R2 divided by R1 plus R2, that is 20 volts. So 10 plus 20 is equal to 30. Total voltage drop is equal to same. Here 5 resistors are connected as shown in figure. We have to find what is the voltage drop in the 5 ohm resistor. Here 5 resistors 1, 2, 3, 4, 5 are connected like this. 4 and 5 are connected in series, remaining resistance are in parallel. One is connected, this is a source resistance 1 ohm. First step is we have to find the total resistance. Here this is 9. 9 into 3 is in parallel. This is in parallel. Therefore the resistance is 2.25. R1 into R2 divided by R1 plus R2. Then 2.25 and 2 is in parallel. The resistance is 1.06. Again this 1.06 and 1 ohm is in series. Therefore the total resistance is 2.06. Current I is equal to V by R. 30 divided by 2.06, 14.56. Current through the source is 14.56. But voltage across the 2 ohm resistance is the voltage drop in the 1 ohm resistance, that is 14.56 minus 30, that is equal to 15.44 is the voltage across 2 ohm resistor, 3 ohm resistor and this 2 resistances, because this is connected in series, it is parallel. So the voltage, because in parallel circuit voltage is constant, therefore 15.4 is common. So our objective is find what is the voltage drop in the 5 ohm resistance, that we have to find. So this is 14.56. Therefore current through 2 ohm resistance is equal to 15.4 divided by 2 is equal to 7.72. So current towards the junction is 14.56, leaving the junction is 7.72. Therefore the current is 6.84 is flowing in this direction. So summation of these two is equal to 14.56. Then we can find what is the current through the 3 ohm resistor, that is 15.4 divided by 3 is equal to 5.14. So current towards the junction is 6.84, current leaving the junction is 5.14, therefore current towards the 4 and 5 ohm resistance is 1.7 amps. The 1.7 amp is straight away flowing to the 4 ohm resistance as well as the 5 ohm resistor. Simply we can multiply with 4 into 1.7 plus 5 into 1.7, that will be the voltage drop. So by using the voltage divider equation, here this is the 1.7 amps, this is 4 and 5. I straight away, this is the applied voltage is 15.44. This is the voltage across these two resistors. Therefore V1 is equal to V into R1 divided by R1 plus R2. The V1 voltage across the 4 ohm resistance is 6.86. Then voltage across the 5 ohm resistance is 8.56. That is V2 is equal to 15.44 into 5 divided by 4 plus 5. So summation of these two, that is equal to 15.44. This is one of the application of the voltage divider equation. Here two resistors R1 and R2 are connected in parallel. The supply voltage is V. Therefore, total resistance is equal to R1 into R2 divided by R1 plus R2. Therefore, current is equal to I is equal to V by R, V divided by R1 into R2 divided by R1 plus R2. I will simplify it, V into R1 plus R2 divided by R1 into R2. Now, I1 is equal to V by R1. I2 is equal to V by R2. Therefore, I1 by I. So, I1 is a current through in the R1 resistance. I2 is a current through in the R2 resistance. Therefore, I1 by I is equal to V by R1. I1 is equal to V by R1. Here the voltage is constant, be a parallel circuit. Again I substitute I is equal to V into R1 plus R2 divided by R1 into R2. By simplifying the equation, I will get
I1 by capital I is equal to R2 divided by R1 plus R2. Therefore, I1 is equal to I into R2 divided by R1 plus R2. Similarly, I find I2 is equal to V by R2. So, V is a supply voltage. I2 by I is equal to R1 by R1 plus R2. I2 is equal to total current I into R1 divided by R1 plus R2. So, if I know the total current, I can easily find the current in the R1 resistance as well as in the R2 resistance. This is the current divider equation. Now we will work out one problem. So, there are 5 resistors are connected as shown in figure. We have to find what is the current through in the 8 ohm resistor. Here are 5 resistors 6, 7, 8, 9, 10 connected like this. The 6 ohm resistor is a source resistor. The 9 and 10 is connected in series. Our aim is to find what is the current flow in the 8 ohm resistor. This is the question. First step, we have to find the total resistance. These two are in series, 19. The 19 and 8 is in parallel. Therefore, 8 into 19 divided by 8 plus 19. That is 5.63. The 5.63 and the 7 is in parallel. These two are in parallel. The effective resistance is 3.12. The 3.12 and the 6 ohm is in series. Therefore, the total resistance is 9.12. Therefore, I is equal to V by R. That is 30 divided by 9.12. We will get 3.29 amps. The total current towards the junction is source is 3.29. So naturally, the current across the voltage across the 7 ohm resistance is voltage drop in the 6 ohm resistor minus the source voltage will be the voltage. So that is 6 into 3.29 minus 30, that is equal to 10.26. Voltage across the 7 ohm resistance 10.26 and 8 ohm is 10.26 and this combination 19 ohm resistance is 10.26. Our aim is to find what is the current in the 8 ohm resistance. Simply we can calculate 10.26 divided by 8 is equal to 1.26. By using the current divider equation, in the current divider equation what is that? Therefore, the current through this resistance is equal to I into R2 divided by R1 plus R2. Current in the 19 ohm resistance is I into 8 divided by R1 plus R2. So, our aim is to find what is the current in the 8 ohm resistance. Here this is 8, the current towards the junction is 1.83. We can also here check the total resistance is, here the current is 1.46, here the current is 1.26, current towards the junction is 1.83, leaving the junction is 1.26, this is 0.57. Here this is 0.57, current towards the junction and this is 0.57 plus 1.26 is equal to 1.83. 1.83 plus 1.46 is equal to 3.29. So according to Kirchhoff's current law, the problem is correct. Now we are applying the current divider equation. In this equation, here the current is 1.83. Here the 8 ohm resistor, we have to find what is the current in the 8 ohm resistor. The formula is I into 1.83 into 19 divided by 19 plus 8, that is 1.28. Current in the 8 ohm resistor is 1.28. Current in the 19 ohm resistance is 0.5426. So this is the application of voltage divider and current divider equation. With this I conclude my lecture. Thanks for listening.